ஆண் வர்க்கத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்களாவோ இல்ல இந்த சமுதாயம் சொல்லியோ கண்டிப்பா நீங்க 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கத்தான் போறீங்க. உங்களை பத்தி நீங்க முடிவெடுக்க கூடாது. உங்களை பத்தி இந்த சமுதாயத்துக்கு முடிவெடுக்க அருகதையே கிடையாது. உங்களை பத்தி நான் மட்டும்தான் முடிவெடுப்பேன். தயவு செஞ்சு 2வது கல்யாணம் பண்ணிக்கங்க. நீங்க 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிற அன்னைக்கு மலர் கொத்தோட கல்யாண மண்டபத்துக்கு வருவேன். போறேன். நான் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிற அன்னைக்கு நீ மலர் கொத்தோட அங்க வர போறியா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்னை விட்டு 24 மணி நேரம் கூட உன்னால பிரிஞ்சிருக்க முடியாது. நீ கண்டிப்பா திரும்பி வருவ. அப்ப இந்த லெட்டரை ஃப்ரேம் பண்ணி ஹால்ல மாட்ட போறேன். உன்னை கலாட்டா பண்ண எனக்கு ஒரு ஆயுதம் கிடைச்சாச்சு. விளையாட்டு போல அவ பிரிஞ்சு போய் 30 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் அவளை பத்தி எந்த தகவலும் இல்ல. எங்க இருக்காளோ, எப்படி இருக்காளோ? உங்க முதலாளி பொறுத்த வரைக்கும் அவருடைய மனைவியும் அவருக்கு ஒரு பெண் தெய்வம் தான். அதனால மனைவிங்கிற ஸ்தானத்துல இருக்கிற எந்த பொண்ணை பத்தி யார் தவறா பேசினாலும் அதை அவரால் தாங்கிக்க முடியாது. நிறுத்துப்பா. 30 வருஷம் இல்லாத ஒரு மனைவி கற்பனையிலேயே ஒரு வீல் சேரோட குடும்பம் நடத்திட்டு இருக்காரே, அந்த மனித தெய்வத்தை நீ தூக்கி எறிஞ்சு பேசினியாமே, அததான் என்னால தாங்கிக்க முடியல. இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க யாரு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னம்மா இதெல்லாம்? மாப்பிள்ள, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல. என் வேண்டுதலுக்கெல்லாம் பலன் அளிக்கிற மாதிரி ஆண்டவன் உங்களை எனக்கு மாப்பிள்ளையா கொடுத்தான். ஆனா அந்த படுபாவைக்குத்தான் உங்களோட வாழ கொடுத்து வைக்கல. இன்னையோட அவ போய் 1 வருஷம் ஆகுது. இனிமே அவ திரும்பி வருவாங்கிற நம்பிக்கையும் எனக்கு இல்ல. அவ தலையெழுத்து அவ்வளவுதான். ஆனா அவளை நினைச்சுக்கிட்டு நீங்க கற்பனையா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன குறைச்சு? பணம் இல்லையா? அந்தஸ்து இல்லையா? இல்ல வயசுதான் இல்லையா? நீங்க மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. இந்த கூரை புடவையை கட்டிக்கிறதுக்கு நல்ல பொண்ணா பார்த்து நான் கூட்டிட்டு வரேன். இந்த தாலி அவ கழுத்துல கட்டுங்க. சந்தோஷமா வாழுங்க. இத பாருங்கம்மா, என்கிட்ட பணம் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், வயசும் இருக்கலாம். ஆனா கூடவே மனசுன்னு ஒண்ணு இருக்கே. ஒரு கணவனால தன் மனைவியின் நினைவோட மட்டும் வாழ முடியும் அப்படின்னு இந்த உலகத்துக்கு நிரூபிச்சு காட்ட என் மனைவி எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கா. இனிமே அவளை தவிர இந்த ஜென்மத்துல எனக்கு இன்னொரு பொண்டாட்டி கிடையாது. இந்த பாருங்க, இனிமே தயவு செய்து அடிக்கடி இந்த வீட்டுக்கு வாங்க. ஆனா இதெல்லாம் எடுத்துட்டு வராதீங்க பிளீஸ். என்னப்பா அது? என்ன மன்னிச்சிடுங்க சார், உங்களை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம உங்ககிட்ட மரியாதை குறைச்சலா பேசிட்டேன் சார். என்ன ஆச்சு? உங்களை பொறுத்த வரைக்கும் 4 பொம்பளைங்களும் உங்க வாழ்க்கையில விதவிதமா அக்கறை காட்டியிருக்காங்க. உங்க அம்மாவும் அக்காவும் ஒரு விதத்துல தெய்வம்னா, உங்க மனைவியும் மாமியாரும் இன்னொரு விதத்துல தெய்வம் தான். உங்க மனைவி எடுத்துக்கங்க சார், கல்யாணமாய் 30 வருஷம் ஆகியும் உங்களை திரும்பி கூட பார்க்கலன்னா என்ன சார் அர்த்தம்? அவங்க உங்களுக்கு தகுதியானவங்க இல்லைன்னு நினைச்சிட்டாங்க. உங்களுக்கு தகுதியான ஒரு பொண்ணை நீங்க கல்யாணம் கட்டிக்கிட்டு நீங்க சந்தோஷமா இருக்கணும் தான் இன்னி வரைக்கும் அவங்க ஒளிமறைவு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க தெய்வம் சார். ஆனா இந்த காலத்து பொம்பளைங்க அப்படியே சார் இருக்காங்க. எந்த விதமான தகுதி இல்லாத பொண்டாட்டிய வந்துடுறாங்க. கல்யாணம் ஆகி 3 மாசத்துல எல்லா தகுதியும் தனக்கு வந்துட்டு நினைச்சுக்கிறாங்க. நம்மள ஆட்டி படைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாது இல்ல சார், உங்க அம்மா வாழ்ந்த காலத்துக்கு பிறகுதான் உங்க அக்கா தலையெடுத்தாங்க. உங்க அக்காவுக்கு பிறகுதான் உங்களுக்கு மனைவின்னு ஒருத்தர் வந்தாங்க. நானும் ஒத்துக்கிறேனே. தனித்தனியா பார்க்கும்போது அம்மா தங்கம்தான், அக்கா வைரம்தான், பொண்டாட்டி வைடூரியம் தான். ஆனா இந்த தங்கம், வைரம், வைடூரியம் இந்த 3 பேத்தையும் குடும்பங்கிற ஒரு டப்பாக்குள்ள போட்டு குலுக்கி எடுத்தீங்க. ஒண்ணு பித்தளையா வரும், ஒண்ணு தகரமா வரும், ஒண்ணு ஈயமா வரும். 3 சேர்ந்து நம்மள பார்த்து ஈன்னு இழிக்கும். அது குடும்பங்கிற டப்பா செய்யற வேலை சார். அதுக்கு அவ்வளோ பவுரு சார். இந்த முடி இருக்கே, இதை சலூன்ல போய் சரைச்சுக்கிறோம். வலிக்குதா? இல்லையே. ஆனா ஒன்னொன்னா புடுங்கி பாருங்க. புடுங்கறதா? எனக்கு வேற வேலை இருக்குப்பா சார். ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் சார். ஒன்னொன்னா புடுங்கி பாருங்க, வலி உயிர் போயிடும். அது மாதிரிதான் சார் குடும்ப வாழ்க்கையும். சில பேருக்கு தான் சார் சரைச்சுக்கிற பாக்கியம், பல பேருக்கு புடுங்கலோ புடுங்கல். ஒன்னும் பண்ண முடியாது. இந்த தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி பண்டிகை நாட்கள்ல அம்மா, சகோதரி, பொண்டாட்டி, பொண்ணு இவங்க 4 பேரையும் ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி புடவை வாங்குறதுக்கு பட்ஜெட் போடுற விஷயம் இருக்கே,
அது இந்தியாவுக்கே பட்ஜெட் போட்ட மன்மோகன் சிங்காலேயே முடியாத விஷயம் சார். ஆஃப்டர் ஆல் நான் பிகாம் ஏப்ரல்ல கோட் அடிச்சு அரியர்ஸ செப்டம்பர்ல பாஸ் பண்ணேன் பார்டர்ல. என்னால எப்படி சார் முடியும்? முடியல சார். சிகாமணி, பிகாம் 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 தான் சார். பிகாம் பிகாம் ரெண்டாவது அட்டம்ப்ட்ங்கிறீங்களா சார்? அமைதியா இருக்க சொன்னேன்ப்பா. இந்த பாரு, நீ சொன்னதை வச்சு உன் குடும்பத்துல இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் எப்படி அப்படின்னு நான் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன். நீ எல்லாத்தையும் சொல்ல வேண்டாம். அந்த ஓயாத தலைவலி ஒழியாத தலைவலிக்கு மத்தியில ஒரு நாள் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கணும். அதை வச்சு தான் நீ வீட்டை விட்டு வெளியில வந்திருக்கணும். அந்த கிளைமேக்ஸ் சீன் என்ன? தமிழ்ல சொல்லுப்பா. துக்கம் சார். துக்கமா? அதை முடிக்கிட்டு சொல்ல. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை சார். ஆ. எல்லாருக்கும் நிறைஞ்ச நாள். ஆ. ஆனா என்ன நிலக்குலைய வச்ச நாள். ஒரு வெங்காய சாம்பார்ல ஆரம்பிச்சது சார். அடாடாடாடாடா ரமா, இந்த வெங்காய சாம்பாருக்காகவே உனக்கு நான் ஆயுசு முழுக்க அடிமையா இருப்பேன். இத பாருங்க, நீங்க வெட்டி விட வேண்டியவங்களை எல்லாம் வெட்டி விடுறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. 7 ஜென்மத்துக்கு உங்களுக்கு அடிமையாய் வெங்காய சாம்பார்லயே உங்களை குளிப்பாட்டுறேன். இந்த பொம்பளைங்களை புகழ்ந்து பேசவே கூடாது. சுத்தி சுத்தி தம் பாயிண்ட்டுக்கே வருவாங்க. வெங்காய சாம்பார் அது நாறுது நாறுது. இந்த இட்லி சாப்பிடுறீங்களா இல்ல இதுவும் நார்தா? பொண்டாட்டிக்கிட்ட அனாவசியமா வாய தரப்ப 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 தரப்ப. தலையாட்டி பொம்மை. அம்மா, மாமி, அட்டட்டட்டட்டா, கோழி கூவிடக்கூடாதே, கொள்ளையடிக்கிற கூட்டம் வந்தாச்சு. முதுவா பேசுறீ, அவ காதல் விழப்போகுது. விழாதுங்க, விடவே விடாது. ஏன்னா அவங்களுக்கு காதே கிடையாதே. ஆண்டவ அவங்கள காது இல்லாமே படைச்சிட்டான். அந்த மூஞ்சிக்கு 2 பக்கம் தொன்ன மாதிரி பெருசா தொங்குதே, அது என்ன? அதான் காது. கேட்டாதாங்க அது காது. இது கேட்காது. இப்ப உங்களுக்கு மீசை இருக்கு, ஆனா வீரம் இருக்கா? வீரம் இருந்தாதாங்க அந்த மீசையால பிரயோஜனம். அதே மாதிரி கேட்டாதான் அந்த காதுங்களுக்கு பிரயோஜனம். இந்த இட்லியே நாறுது. எனக்கு வேணாம், எனக்கு வேணாம். மரியாதையா சாப்பிடுறா? அம்மா, நம்ம சுருதி இருக்காளோ இல்லையோ, கொடுத்து வச்சவ பாரு. இப்பதான் +2 பரீட்சை எழுத போறா. அதுக்குள்ளேயும் பளிச்சுன்னு கல்யாணத்துக்கு வரன் வந்து நிக்கிறது. ஏண்டியம்மா, இப்ப என்னடி அவ கல்யாணத்துக்கு அவசரம்? இப்ப பார்த்தா நாளைக்கேவா முடிஞ்சிட போறது. கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். இப்ப பாக்குறோம், நடக்கிறப்ப நடக்கட்டுமே. சூப்பர் ஜாதகம்மா. என்ன, அந்த ஜாதகத்தை எடுத்து கொடுங்க மாமி. இத பாருங்க, ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு ஆளை கடிச்ச கதையா உங்களை கைக்குள்ள போட்டுட்டா. அப்புறம் என்ன பேச முடியாதபடி ஏவாய அடைச்சுட்டா. இப்ப என் பொண்ணுக்கு வரன் பாக்க இதுக்கெல்லாம் யாரு? ஏண்டி ஜாதகம் தானே கொண்டு வந்திருக்கா? கல்யாணமேவா பண்ணிட்டா? ஓஹோ, இந்த ஆத்துல ஒரு கல்யாணம் நடக்கணும்னு உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருந்தா பேசாம என்ன தள்ளி வச்சுட்டு நீங்க 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கோங்க. என் வாழ்க்கையாவது உருப்படட்டும் சாமி. நான் ஏண்டி உன்னை தள்ளி வச்சுட்டு 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்? எப்ப நான் உன்னை தள்ளி வைக்கிறேனோ அப்பவே என் வாழ்க்கை உருப்பிட்டுருமே. மாமி, ஒரு சூப்பர் இடம். என் ஃப்ரெண்டோட பையன் எங்க வேலை பாக்குறான்னு கேளுங்க. சீட்டு கம்பெனில. ஐயோ, சத்தியமா இந்த இடம் மேடே வேண்டாங்க. இவர் ஃப்ரெண்டோட பையங்கிறது டிஸ்குவாலிஃபிகேஷன் நம்பர் 1. சீட்டு கம்பெனில வேலை செய்யறாங்கிறது டிஸ்குவாலிஃபிகேஷன் நம்பர் 2. மெயின் டிஸ்குவாலிஃபிகேஷனே ஜாதகத்தை இவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்களே, அதான். ரமா, ரமா, இந்த ஜாதகத்தை எடுத்துட்டு போய் சாமி படத்துக்கு முன்னால வைமா. ஸ்ருதி, ஸ்ருதிமா, இங்க இருக்கிற குப்பை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அந்த குப்பை தொட்டில கொட்டுமா. ஏண்டி, எங்க அம்மா ஜாதகத்தை கொண்டு போய் சாமி படத்துல வெய்யின்னு சொல்லும் போதுதான் குப்பையெல்லாம் கொண்டு கொட்டுமான்னு சொல்லுமா? பரவாயில்ல, உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருத்தா? அப்ப நிச்சயமா அதுங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். இது பாருங்க மாமி, சண்டை சச்சரவு பிக்கல் படுகள் ஒண்ணும் வராது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏன்னா நானும் பையனோட அப்பாவும் ஒரே கம்பெனில வேலை பாக்குறோம். பக்கத்து பக்கத்து சீட்டு. புரிஞ்சுதா? பையா பாவும் டுபாக்கூர் தான். டுபாக்கூரா? என்னடி சொல்ற? இத பாருங்க, உங்க மாயவரம் மயூரநாதர், எங்க மன்னார்குடி ராஜகோபால் சாமி 2 பேர் மேலே சத்தியமா சொல்றேன், உங்க அக்கா புருஷனுக்கு வாடினாலே வேலை வெட்டி கிடையாது. இவரோட சேர்ந்து அவர் வேலை பாக்குறாருன்னா என்ன அர்த்தம்? அவருக்கும் வேலை இல்லைன்னு தானே அர்த்தம். என்னடி பக்கத்து பக்கத்து சீட்டுன்னு சொல்றாரு? அதேதான், பார்க்ல பெஞ்ச்ல பக்கத்து பக்கத்து சீட்டு. அதான் கல்யாணம் படிச்ச தங்கவேல் மாதிரி. ரமா, ரமா, இந்த ஜாதகத்தை எடுத்துட்டு போய் சாமி படத்துக்கு முன்னால வைக்க சொன்னேடி. ஸ்ருதி, ஸ்ருதி, அந்த குப்பையெல்லாம் எடுத்துட்டு போய் குப்பை தொட்டில கொட்டச்சனேடி. ஏண்டிமா, பையன் என்ன படிச்சிருக்கான்? என்னம்மா, காமராஜ நாடார் படிச்சாரா? அவர் இந்த நாட்டுக்கே முதல் மந்திரியா வரலையா? அவ்வளவு ஏன் உன் மாப்பிள்ளை படிச்சாரா? அவர் முன்னுக்கு வரலையா? ஐயோ, எங்க வச்சேன்? எங்க வச்சேன்? என்னடி தேடுற? எங்கேயோ வச்சேனே. அந்த 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 இருக்கு. ஐயோ, என்ன கிருஷ்ணா, பாருங்க, என்ன எதுக்குற? விடுங்க, என்னைய நான் கொளுத்திக்க போறேன். எதுக்குடி? காமராஜ நாடார் உங்க அக்கா புருஷன் ஒண்ணா? அவர் குத்து விளக்கு, இந்த தீவெட்டி,
அவர் கோயில் கோபுரம், இது குட்டிச்சவரு. அடுத்தவன் கையில 5 காசு கூட எதிர்பார்க்க கூடாதுன்னு நினைக்கிற புண்ணியமா அவரு. அடுத்தவன் கையில 5 காசு கூட மிஞ்சவே கூடாதுன்னு நினைக்கிறது இந்த ஆளு. இப்ப என்னையே நான் கொளுத்திக்கிட்டு அதுக்கு காரணம் உங்க அக்காவும் அக்கா வீட்டுக்காரன் தான் சொல்ல போறேன். 2 பேரையும் பிடிச்சி 7 வருஷம் உள்ள போடுவாங்கல்ல. நான் செத்தாலும் பரவாயில்ல. காமராஜ நாடார இந்த ஆளையும் கம்பேர் பண்ணதுக்கு 2 போய் 7 வருஷம் உள்ள இருக்கட்டும். என்னம்மா இது? நம்மளே பேசிட்டு இருந்தோம்னா என்ன அர்த்தம்? சித்தேரு, சிகாமணி, சிகாமணி. இத வரேன்க்கா, கூப்பிடுறாங்க. இத பாருங்க, உங்களுக்கு தான் மண்டை இருக்குன்னு அங்க போய் அவங்க சொல்றதுக்கெல்லாம் மண்டைய ஆட்டினீங்க. மண்டைய பிடிங்க மடி சஞ்சில வச்சுட்டு மன்னார் குடிக்க போயிடுவேன். போங்க. கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. மன்னார்குடியில எல்லா பொம்பளைங்களுமே இப்படிதான் இருப்பாங்களா? வாக்கா. வடகண்ணா, வா 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 வா, உட்காச்சுக்கோ. இப்பதான் வந்தியா? எனக்கு தெரியாது. உனக்கு பல விஷயங்கள் தெரியாது. நீ குழந்தை. அப்போ உனக்கு 7 வயசு இருக்கும், எனக்கு 10 வயசு. பாண்டி பல்பும் கதை தானேக்கா, ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். இப்ப எதுக்கு? அதுக்கு இல்லடா, அப்ப ஆரம்பிச்ச நம்ம நெருக்கம் இப்ப எவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு பாத்தியோ இல்லையோ? இதோட நிக்கப்படாது, இன்னும் தொடரணும். அதுக்காகத்தான் நானும் அத்தியும் பேரும் உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல ஜாதகமா கொண்டு வந்திருக்கோம். பாரு, நீ சும்மா மண்டைய மட்டும் ஆட்டினா போதும், மத்ததெல்லாம் நாங்க பாத்துப்போம். ரொம்ப சந்தோஷம்க்கா. எதுக்கும் ரமா கிட்ட கொஞ்சம் கலந்துட்டு சொல்றேனே. சிகாமணி, உம்மன்ட்ட நீ ஆட்ட போற, இதுக்கு என்ன அவகிட்ட போய் ஒரு கேள்வி? ரமா என்ன சான் பிரான்சிஸ்கோலயா இருக்கா? சமயக்கட்டல தான் இருக்கா? அதானே. நானே கூப்பிடுறேன். கூப்பிடுங்க. சிஸ்டர், சிஸ்டர். சிஸ்டரா? ஐயோ ஐயோ, எங்க நான் வந்துட்டேன். எங்க எங்க சனினே, வீட்டுக்குள்ள வருவியா? காலை உடைக்கிறேன், கொன்னுடுறேன் உன்னை, கொன்னுடுறேன். சிஸ்டர், சிஸ்டர், என் கண்ணுக்கு ஒரு இழவும் தெரியல. எதை போய் இப்படி மாஞ்சி மாஞ்சி அடி பண்ணிட்டு இருக்க? கரப்பு கரப்பு கரப்பு. சிஸ்டர், கரப்பு வந்தா கல்யாணம் வரும்னு சொல்லுவாங்க. அதை போட்டு எதுக்கு அனாவசியமா அடிச்சுட்டு? அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கட்டும், நாம பாட்டுக்கு ஒரு பக்கம் உட்கார்ந்து பேசிட்டு இருப்போமே. மாமி ஏதோ நல்ல விஷயம் சொல்ல போறா. மாமி சொல்லுங்க. இத பாருடியம்மா, என் பேத்திக்கு ஒரு நல்ல வரனா என் மாப்பிள்ளையும் என் பொண்ணும் கொண்டாந்துருக்கா. அது விஷயமா என் பையனை உட்காந்து வச்சு பேசிட்டு இருக்கோம். உனக்கும் ஏதாவது அபிப்பிராயம் தோணித்துன்னா நீயும் சொல்லு. என்னண்ணா, உங்க அம்மா சொன்னது கேட்டலா? கேட்டேன். உங்களுக்கு ஒண்ணும் தெரியலையா? தெரியலையே. அவங்க சொன்னதுக்கு அர்த்தமே புரியலையா? ஏண்டி, இது என்ன மர்ம தேசம் ஓலைச்சுவடியா அர்த்தம் புரியாம போறதுக்கு? ஓஹோ, அப்ப அவங்களுக்கு நான் பதில் சொல்லலாமா? சொல்ல. என்ன சொன்னீங்க? உங்க பேத்திக்கு உங்க பொண்ணும் உங்க மாப்பிளையும் நல்ல வரனா கொண்டு வந்திருக்காங்க. அத பத்தி உங்க மகனோட நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நானும் நடுவுல வந்து ஏதாவது அபிப்பிராயம் சொல்லலாம், அப்படித்தானே? சொல்றேன். என் பொண்ணுக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம். அப்படியே கல்யாணம் நடந்தாலும் அதுக்கு இந்த வரன் வேண்டாம். இந்த வரன் வேண்டான உடனே இவங்க வேற வரனை தேட ஆரம்பிச்சிடுவாங்க. என் பொண்ணுக்கு இவங்க தேடுற எந்த வரனுமே வேண்டாம். இவங்க தேடினாதான் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும்னா என் பொண்ணுக்கு கல்யாணமே வேண்டாம். என்ன ரமா? உங்க அம்மா என் பொண்ணு, என் பையன், என் மாப்பிள்ள, என் பேத்தின்னு சொல்லும் போது மட்டும் பேசாம இருந்தீங்க. நான் என் பொண்ணு என் பொண்ணு என் பொண்ணுன்னு 2 தடவை சொன்னேன். உடனே உங்களுக்கு கோவம் வருதா? டடே மொசப்புழுக்க, நீ தனியா இருந்தா என் பேத்தியை பெத்திருக்க முடியாதுடி. என் பையனை நீ கல்யாணம் பண்ணதுனாலதான் பெத்த. அதானே. இத பாரு, உனக்காக ஒண்ணு எங்க அம்மா இந்த வீட்டுல இல்லடி அம்மா. உன் பொண்ணுக்கு வேணா நீ அம்மாவா இருக்கலாம். உன் புருஷனுக்கு எங்க அம்மா தான் அம்மா, அதனாலதான் இந்த வீட்டுல இருக்கா. ஆமா, உன் புருஷனை உனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே எங்க அம்மாவுக்கு உன் புருஷனை தெரியும். அதனால உன் பதில் உனக்கு தேவையில்லை. டே சிகாமணி, நீ சொல்லுடா, இந்த கல்யாணத்தை பத்தி உன் முடிவு என்ன? ஐயா, என்ன வித்யா, நீ எதுக்கு அனாவசியம் உணர்ச்சி வசப்படுற? ரமா யாரு? நம்ம குழந்தை மாதிரி. இந்த குஞ்சு மீச்சு கோழி சாவுவா? இத பாருங்க, உங்களை நீங்க கோழின்னு சொல்லிக்கங்க, சேவல்னு சொல்லிக்கங்க. என்ன குஞ்சு குஞ்சுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கேட்டா கோவம் வரும். நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க எல்லாரும் இவருக்காக தான் இருக்கீங்க, எனக்காக இல்ல. உங்க எல்லாருக்கும் இவரதான் முன்னாடியே தெரியும், அதனால அவர் தான் பதில் சொல்லணும் இல்லையா? அப்படி பார்த்தா இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் விட திண்ணையில உட்கார்ந்திருக்காரே மாமா, அவர் தான் எனக்கு முன்னாடியே தெரியும். அவர் தான் வெள்ளையும் சொல்லையுமா எங்க வீட்டு படியேறி வந்து பொண்ணு கேட்டாரு. அவருக்கு மதிப்பு மரியாதையும் கொடுத்து உள்ள கூட்டிட்டு வந்து கூடத்துல உட்கார வைங்க. நீங்க எல்லாரும் உள்ள போங்க, அவர்கிட்ட நான் என் பொண்ணை பத்தி பேசிக்கிறேன்.
என்ன என்ன வாங்க நம்மளும் ஆத்துக்கு போவோம். சமைச்சு வச்சிருக்கியா? இல்ல இருந்து சாப்பிட்டு போறது என்ன அவசரம்? ஏன்பா எழுதி நிக்கிறீங்க? நான் உங்க பையன்ப்பா, உட்காருங்க. எனக்கு பேர் வச்சதே நீங்க தான்ப்பா. இப்ப எனக்கு சோறு வைக்கிறதே நீ தானேப்பா. கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்து தானே தீரணும். உள்ள ஒரு பெரிய யுத்தமே நடந்து உங்களுக்கு தெரியுமா? சாதாரணமாவே நேற்றுக்கு நியூஸ் நான் இன்னைக்கு படிக்கிறவன். உள்ள ஏதோ யுத்தம் நடக்குதுன்னு எனக்கு தெரியும். ஏன் அவசரப்படுவானே, நாளைக்கு தெரிஞ்சுக்கலாமேன்னு விட்டுட்டேன். இதுக்கு நான் மொட்டை மாடிக்கே போலாம். மாதவா, மனசு விட்டு சொல்றேன், எனக்கு யார் மேலயும் கோவம் இல்ல, இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும். எங்க குடும்பத்துல யாரையுமே யாருக்குமே பிடிக்காது. அவங்க இத்தனை நாள் எனக்கு சோறு போட்டதே அதிகம். அவங்களுக்கே 1008 பிரச்சனை இருக்கு. இந்த நிலைமையில நம்ம காதல அவங்க கிட்ட சொல்லி அவங்க உன்னை ஏத்துக்கிட்டு நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. காஷ்மீர் பிரச்சனை தீர்ந்தாலும் தீரும், எங்க வீட்டு பிரச்சனை தீரவே தீராது. அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நான் கடைசி நாள் பரிச்சு எழுதுறேன், நீ அங்க வர, அங்கேருந்து நம்ம 2 பேரும் ஓடி போறோம். ஓகே டன். ஓகே. எங்க அம்மா, என் அக்கா, என் பொண்டாட்டி, அவங்க 3 பேருமே எங்க வீட்டு நடுக்கூடத்துல தான் வெடி வச்சாங்க. ஆனா என் பொண்ணோ என் வீட்டுக்கே வேட்டு வைக்க பார்த்துட்டா. அவங்க 3 பேரால என்னோட மன நிம்மதி தான் போச்சு. ஆனா என் பொண்ணால குடும்ப மானமே போயிடுமோன்னு பயந்துட்டேன். அதான் ஓடி வந்துட்டேன். சிகாமணி, உன் குடும்பத்துக்கு எதிரா மானம்னு கேட்க போறீங்க அதானே? உட்காருப்பா, உட்கார். உன் குடும்பத்துல நடக்கிற சண்டைகளுக்கு பின்னாடி என்ன லாஜிக்னே எனக்கு புரியலையே. கொழாடியில சண்டை நடக்குதே, அதுக்கு ஏது சார் லாஜிக்கு? அந்த மாதிரி தான் யோசிச்சேன். என் பொண்ணு ஓடி போறதுக்கு பதிலா நான் ஓடி வந்துட்டேன். பிரச்சனைகளை நான் சுமக்கிறதுக்கு பதிலா அவங்கள சுமக்க வச்சுட்டேன். உன் பொண்ணு ஒருத்தனோட ஓடி போறதா இருந்தாலே அவனை பத்தி நீ விசாரிச்சியா? என் பக்கத்து வீட்டு பையன் தான், அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பக்கத்து வீட்டு பையனா உடனடியா கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதானே? நல்லா தெரிஞ்சதுனால தான் பண்ணி வைக்க முடியல. நீ சொல்றது எனக்கு புரியல. அவனுக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இல்ல. அந்த பையனுடைய அம்மா ஒரு விதவையா? அப்பான்னு ஒருத்தர் இல்லாம பிறந்தவன் சார் அவன். ஐயோ, அது எல்லாத்த விட பெரிய சிக்கலாச்சே. இடியாப்ப சிக்கல் சார். அந்த பையனோட அம்மா தனியா இருந்து ஒரு ஊரையே சமாளிப்பாங்க. எங்க ஏரியா இன்ஸ்பெக்டரே அவங்க ஜாக்கெட்டுக்குள்ள இல்ல பேக்கெட்டுக்குள்ள. நான் மட்டும் அந்த அம்மா கையில தனியா மாட்டினேன், என்ன நடு ரோட்ல போட்டு புரட்டி எடுத்துருவாங்க. இவ்வளவுக்கு அப்புறமும் சொல்றேன் சிகாமணி, நீ வீட்டை விட்டு வெளியில வந்திருக்க கூடாது. தூக்கு மாட்டிட்டு செத்துருக்கணுங்கிறீங்களா? அது இல்லப்பா, பிரச்சனைகளை விட்டு நீ ஓடுறதால பிரச்சனைகள் உன்னை விட்டு ஓடிடாது. நான் ஒரு மிடில் இன்கம் சார். நான் ஹையஸ்ட் இன்கம் குரூப். உன்னுடைய பிரச்சனைகளை என்னால சால்வ் பண்ண முடியும். விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டல, நீ போ சார். போப்பா. வரேன் சார். இவன் வீட்டுல நடக்கிற எந்த பிரச்சனையும் எனக்கு பெரிய பிரச்சனையா தெரியல. ஆனா அந்த பொண்ணு பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. சின்ன பொண்ணு, இவன் வேற வீட்டுல இல்ல. தப்பு தண்டா ஏதாவது நடந்துட்டா? எத்தனையோ நாடகங்கள் நடக்குதப்பா, அது அத்தனையும் ஆண்டவனின் வேலையப்பா. எத்தனையோ நாடகங்கள் நடக்குதப்பா, அது அத்தனையும் ஆண்டவனின் வேலையப்பா. சில பேர் மனமோ அலை போல் புரளும், சில பேர் மனமோ மலை போல் திகழும். இது புரியாத புதிரானோ, அறிவார் யாரோ. எத்தனையோ நாடகங்கள் நடக்குதப்பா, அது அத்தனையும் ஆண்டவனின் வேலையப்பா. எத்தனையோ நாடகங்கள் நடக்குதப்பா, அது அத்தனையும் ஆண்டவனின் வேலையப்பா.
பாலை எண்ணி பூனை ஒண்ணு இங்கே ஏங்குது, பச்சை கிளி தன்னை கவ்வ நேரம் பார்க்குது, கெண்டை ஒண்ணு கொக்கின் முன்னே இங்கே துள்ளுது, கொள்கை உள்ள கொக்கும் இங்கே சைவம் ஆகுது. காமன் உலகில் காமன் உலகில் எதுவும் நடக்கும், சட்டம் நீதி காற்றில் பறக்கும், எத்தனையோ நாடகங்கள் நடக்குதப்பா, அது அத்தனையும் ஆண்டவனின் வேலையப்பா. எத்தனையோ நாடகங்கள் நடக்குதப்பா, அது அத்தனையும் ஆண்டவனின் வேலையப்பா. பொல்லாதவன் செல்லும் வழி முள்ளின் பாதைதான், பின்னாலதா செல்வோருக்கு என்றும் வாதைதான். நல்லோர் மனம் செல்லும் வழி முல்லை சோலைதான், தன்னாலதா வந்தே விழும் வெற்றி மாலைதான். மனிதன் மனதில் மனிதன் மனதில் சபலம் இருக்கும், சலனம் இல்லா தெளிவும் இருக்கும். எத்தனையோ நாடகங்கள் நடக்குதப்பா, அது அத்தனையும் ஆண்டவனின் வேலையப்பா. எத்தனையோ நாடகங்கள் நடக்குதப்பா, அது அத்தனையும் ஆண்டவனின் வேலையப்பா. சில பேர் மனமோ மலை போல் புரளும், சில பேர் மனமோ மலை போல் திகழும். இது புரியாத புதிர்தானோ அறிவார் யாரோ. எத்தனையோ நாடகங்கள் நடக்குதப்பா, அது அத்தனையும் ஆண்டவனின் வேலையப்பா. அம்மாடியோ காலம் வரும் காத்திரும்மா, அம்மாடியோ வேளை வரும் பொறுத்திரும்மா. கூப்பிட்டீங்களா சார்? சிகாமணி, உன் வீட்டை சேர்ந்தவங்களுக்கு உன் மேல எவ்வளவு பாசம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாதான் உன் வீட்டு பிரச்சனைகளுக்கு என்னால ஒரு முடிவு காண முடியும். அதனால நீ என்ன செய்யற, உடனடியா போய் ஒரு ஆஸ்பத்திரியில படுத்துக்கிற. வைத்தியர் ஆஸ்பத்திரியா? சும்மா இருப்பா, நான் சொல்ற ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கிற. சரி. உன் உடம்பெல்லாம் ரத்தம், பேண்டேஜ். நான் உன் உறவுக்காரங்களுக்கு ஃபோன் பண்றேன், அவங்க வந்து உன்னை பாக்குறாங்க. என்ன சார், அவங்களுக்கு பயந்து தான் நான் ஓடி வந்திருக்கேன், அவங்க கிட்டே என்ன மாட்டி விடுறேன்றீங்களே? நீ மாட்ட மாட்ட, அவங்க கிட்ட இருந்து பாதுகாப்பா உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் ஆஸ்பத்திரியில போய் என்ன செய்யணும்? கைகால் இருக்குல்ல, அதை நல்லா நீட்டி படுத்துக்கலாம். நிஜமாவே ஆஸ்பத்திரிக்கு போகணும் போல இருக்கே. சாரி சாரி. பலாவுக்கு தோளிலே பலம், தென்னைக்கு மட்டையிலே பலம், வாழைக்கு பழமே பலம். இந்த இந்தியாவுக்கு யார் பலம், யார் பலம், யார் பலம்? வைரமுத்து வர்றேன். எனக்கு முன்னாடி நீ கோடம்பாக்கத்துல போய் பேர் எடுத்துட்ட, பின்னாடியே வர்றேன் மேன், பின்னாடியே வர்றேன். ஏஆர்ஆர். ஏண்டா சார், என்ன தைரியம் இருந்தா ஏஆர் ராமச்சந்திரங்கிற என் பேரை சுருக்கி ஏஆர்ஆர்னு கத்தி கூப்பிடுவேன். நான் உங்களை கூப்பிடலிங்க சார், ஏஆர் ரகுமானத்தான் ஏஆர்ஆர்னு கூப்பிட்டுங்க சார். ஏஆர் ரகுமானா? அவரது கூப்பிடுற? இல்லைங்க சார், நான் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன் சார், படிக்கிற கேளுங்க. பலாவுக்கு தோல்ல பலா, தென்னைக்கு மட்டையில பலா, வாழைக்கு பழமே பலா. இந்த இந்தியாவுக்கு யார் பலா, யார் பலா, யார் பலா? எப்படிங்க சார்? சார் நல்லா யோசனை பண்ணி பாருங்க சார். இந்த பாட்டை ஏஆர் ரகுமான் மியூசிக்ல நம்ம சிம்போனி ஆர்கெஸ்ட்ராவை சேர்த்து ஹரிகரனை லதா மங்கேஷ்கரை பாட வச்சு அந்த பாட்டை வந்து டிடிஎஸ்ல ரெக்கார்ட் பண்ணி அந்த பாட்டை நேரம் நயாகரா நீர்வீழ்ச்சி தூக்கிட்டு போய் நம்ம கமலஹாசனை மாதிரி திசை நடிக்க வச்சா எப்படிங்க சார் இருக்கு? பாக்குறது கம்பவுண்டர் வேலை. உனக்கு என்ன வைரமுத்து ஆகணும்னு நினைப்பா? ஏன் சார், ஒரு கண்டக்டர் ரஜினி ஆகலாம், ஒரு கம்பவுண்டர் வைரமுத்து ஆகக்கூடாதா? எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். இப்போ சிகாமணின்னு ஒருத்தன் வருவான். அவன் வந்த உடனே அவன் உடம்பு பூரா சிவப்பு பெயிண்ட் அடிச்சு பேண்டேஜ் போட்டு அவனுக்கு ஃபுல்லா கட்டு கட்டி கட்டுல படுக்க வை. அவனுக்கு என்னங்க? அவனுக்கு ஒண்ணுமே இல்ல, எல்லாம் ஒரு நாடகம் தான்.
யோ வண்டிக்காரனே எழுந்திருக்கண்ணே. ஐயோ நான் தூங்கின வண்டி ஓட்டாதீங்க. ஐயோ வழி இல்லப்பா சொன்னேன். ஐயோ ஏங்க இங்க டாக்டர் கம்பவுண்டர் யாராவது இருக்காங்களா? ஏன் எங்களை பார்த்தா கம்பவுண்டர் மாதிரி தெரியலையாக்க? இல்ல படுக்கையில உட்கார்ந்துருக்கீங்களேன்னு கேட்டேன். ஏன் கம்பவுண்டர்ல பெட்ல உட்கார கூடாதா? ஆமா நீ யாரு? என் பேரு சிகாமணி. சிகா மணி. ஏயா உனக்கு எவ்வளவு லொல்லு இருந்ததுன்னா செகப் பெயிண்ட் எடுத்து நீயே உடம்பெல்லாம் பூசிட்டு வந்திருப்ப. நாங்க என்ன இங்க கழட்டதுக்கா இருக்கிறோம்? போய் வாஷ் பண்ணிட்டு வாப்போ. இல்லீங்க எனக்கு நிஜமாவே அடிபட்டுடுச்சு. எங்க ஹாஸ்பிடல் ரூல்ஸ் படி எங்க டாக்டர் சொன்னபடி உனக்கு அடிபட்டு இருக்க கூடாது. பட்டுச்சு. கூடாது. பட்டுச்சு. படக்கூடாதியா? பட்டுச்சுனா ஐயோ பலாவுக்கு தோலிலே பலம். பல்லவி கிடைச்சிருச்சு. சரணம் சாக்கடைக்கு நாத்தமே பலம். சார் மருந்து போடுங்க சார். ஐயோ டேய் ராட்சசிங்க வீட்டுக்கு போன் வந்திருக்கு, யாராவது இருந்தா புடிச்சிட்டு வா. வைரமுத்து, உன் வார்த்தைகள் உன் மூளையிலிருந்து உதிக்கின்றன, என் வார்த்தைகள் என் இதயத்திலிருந்து உதயமாகிறது. பலாவுக்கு தோலிலே பலம், தென்னைக்கு மட்டையிலே பலம், வாழைக்கு பழமே பலம், இந்தியாவுக்கு யார் பலம்? யார் பலம்? இத பாருங்க, இனிமே நான் டெலிபோனை உங்க கையில கொடுக்க போறதில்ல. அப்படி கொடுத்தனா டெலிபோன் உருப்படாம போயிடும். நானே கையில புடிச்சுக்கிறேன், நீங்க பேசுங்க. ஓஹோ மைக் மாதிரியா? ஆமா. ஹலோ 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 இருங்க. உங்க வீட்டுக்காக நான் 5 டெலிபோன் கனெக்ஷனை வாங்க முடியும். ஒவ்வொருத்தரா பேசுங்க. ஹலோ 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 ஐயோ, இது ரொம்ப நாராசமா இருக்கு. சேர்ந்தே கத்துங்க. ஹலோ, நான் உண்மை விளம்பி பேசுறேன். உங்க வீட்டு சிகாமணிக்கு ஆக்சிடென்ட் ஆகி நிறைய ரத்தம் கொட்டி குத்துயிரும் கொலையுருமா மைதிலியோட படுத்துட்டு இருக்காரு. ஐ எம் சாரி, மைதிலி நர்சிங் ஹோம்ல படுத்துட்டு இருக்காரு. அந்த நர்சிங் ஹோம் அட்ரஸ் கொடுக்கட்டுமா? ஐயா நீ தெய்வம் ஐயா. மருந்து போடியா? போடுறேன். நீங்க வர வேண்டாம், வீட்டை பாத்துக்குங்க. மாமா என்ன பண்றீங்க? நீங்க தான் வீட்டை பாத்துக்க சொன்னீங்களா மாப்பிள்ள? ஐயோ நான் வீட்டை தான் பாத்துக்க சொன்னேன். வீட்டையாவா பாத்துன்னு சொன்னேன். இது என்ன தாஜ்மஹாலா? கவனிக்கவே இல்ல. மிஸ்டர் சிகாமணி, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், கரெக்டா பதில் சொல்லணும். இப்போ நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண இல்லையா? உங்களுக்கு உள்ளேயும் மருந்து கொடுத்தேன், வெளியும் மருந்து தடவினேன் இல்லையா? அதாவது உள்ள வந்து கட்டங்காப்பி மாதிரி தண்ணியா ஒரு மருந்தை உள்ள கொடுத்தேன், அப்புறம் கெட்டியா கழும்பு மாதிரி ஒரு மருந்தை வந்து வெளியே தடவினேன். கரெக்ட் தானே? ஐயா நல்ல நிதானமா யோசனை பண்ணி பதில் சொல்லுங்க. டைம் வேணாலும் எவ்வளவு எடுத்துக்கங்க. நல்ல ஒரு தடவை கேட்டுங்க. அதாவது கட்டங்காப்பி மாதிரி இருக்கிற தண்ணியா ஒரு மருந்தை உள்ள கொடுத்தேன், கெட்டியா கழும்பு மாதிரி இருக்கிற மருந்தை வெளியே தடவினேன். கரெக்ட் தானே? யோ டென்ஷன் ஆகாதையா. நீ என்ன தெரியுமா பண்ற? நீங்க பாரு, மனசை ஒரு நிலைப்படுத்திக்க, மேல உத்தரத்தை பாரு, மூச்சு அடைக்க, நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்லி பார்க்கலாம். யோ நீ என்ன என்னோட பூர்வ ஜென்மத்தை பத்தி ஐயா கேக்குற? 2 நிமிஷம் முன்னாடி நடந்ததுயா. களிம்ப தூக்கி வாயில கொடுத்துட்டு கட்டங்காப்பிய கால்ல தடவிட்டி ஐயா. வைரமுத்து, யோ வைரமுத்து வாலியெல்லாம் கூப்பிட்டு கழுத்து நெரிச்சிருவேன். இப்ப எனக்கு என்னையா ஆகும்? வெளியே எரிய, உள்ள பத்திக்கிட்டு எரிய. சிகாமணி சபாஷ், சரியான செட்டப். என்ன பாது, உன் குடும்பத்தார் முன்னாடி ஆக்ட் பண்ண சொன்னா என் முன்னாடி ஆக்ட் பண்ற. எது எப்படியோ சூப்பர் ஆக்டிங். நீ ஆனாலும் ரொம்ப ஆக்ட் பண்ற. நான் உள்ள இருக்கேன், உங்க வீட்டுக்காரங்க வரல. பலாவுக்கு தோலிலே இங்க வெளியில செட்டப் பண்ண கம்பவுண்டர் நீங்க தானா? கரெக்ட். எப்படி கண்டுபிடிச்சீங்க? சூப்பர் செட்டப். இந்தாங்க. மலைக்கோட்டை உச்சி பிள்ளையாரே காப்பாத்துப்பா. மலைக்கோட்டை முருகா காப்பாத்து. பிள்ளையாரப்பா. ஐயோ முருகா. ஐயோ சிகாமணி. சிகாமணி. ஒரு வார்த்தை எவ்வளவு டாக்டர் ஆயிடுச்சு. வா
வார்த்தை எழுதும் போது மியூசிக் அழுத்தாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். ஏற்கனவே வெளியில சவுண்ட் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, நீ வேற ஏன் இங்க சவுண்ட் கொடுக்குற? முதல்ல உங்களை ஓட்டு. சவுண்ட் விட்டுதானே? இப்ப பாருங்க. இது என்ன ஆஸ்பத்திரியா இல்ல சேலம் ஜங்ஷனா? எல்லாரும் வெளியே போங்க. பேஷண்ட்டை நான் வந்து இன்டென்சிவ் கேர் கூட்டிட்டு போகணும். இந்த பாருப்பா, சூப்பர் நடிப்பு, கவலைப்படாத, பின் வழியா ஓடிடலாம் வா. என்னப்பா அது, எங்கிட்டே நீ நடிக்க? என்னப்பா சார்? நிஜமாவே அடிபட்டுடுச்சு சார். நல்ல நிதானமா யோசனை பண்ணி சொல்லு. தண்ணி மாதிரி இருக்கிற மருந்த உள்ள கொடுத்து கெட்டியா கழும்பு மாதிரி இருக்கிற மருந்த தானே வெளியே தடவுன. நீ என்ன தடவினியோ எனக்கு தெரியாது, ஆனா உள்ளியே வெளியே எரியுன்னு. இப்போ முன்னாடியும் பின்னாடி எரியுதியா? என்ன சொல்ற? பின்னாடி 1 பாத்ரூம் வர மாதிரி இருக்கு, முன்னாடி 2 பாத்ரூம் வர மாதிரி இருக்கியா? ஐயோ